முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் மறைவையொட்டி மாநிலம் முழுவதும் மாணவ மாணவியர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மறைவையொட்டி அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். வேலூரில் உள்ள தனியார் செவிலியர் பள்ளி மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். தன் வாழ்நாள் முழுவதும் இளம் தலைமுறையினரின் எழுச்சி நாயகனாக அப்துல் கலாம் திகழ்ந்ததாக அவர்கள் புகழாரம் சூட்டினர். திருச்சி ஜங்ஷன் ரயில்வே நிலையத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்ட இந்திய மாணவர் இயக்கம் மற்றும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் அப்துல் கலாம் மறைவையொட்டி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். கோவை நேரு விளையாட்டு அரங்கில் பயிற்சி பெற்று வரும் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மறைவையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தினர். ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய மரணம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கிரேட் லாஸ் தான். வருங்கால இந்தியா எப்படி இருக்க வேணும்னு அவர் கனவு கண்டாரோ அதையெல்லாம் வருங்காலத்தில் நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். ஈரோடு வஉசி மைதானத்தில் திரண்ட கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி சங்குக்குழி காலனியில் உள்ள மீனவர்கள் ஏராளமானோர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அவரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணியில் வர்த்தகர்கள், அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை கொரநாடு புனித அந்தோணியார் ஆலயத்தில் டாக்டர் அப்துல் கலாம் மறைவையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பங்கு தந்தை மரிய ஜோசப் ஜெரால்டு தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பிரார்த்தனையில் கிறிஸ்துவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். புனித அந்தோணியார் திருத்தலத்தில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி மேன்மைமிகு அப்துல் கலாம் அவர்களுடைய ஆன்மா இளைப்பாற்றியடைய கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மெழுகுதிரி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தி அவருக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி இருக்கின்றோம். டாக்டர் அப்துல் கலாம் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வேதாரண்யத்தில் வர்த்தகர்கள் கடைகளை அடைத்து அமைதி பேரணி நடத்தினர். ராஜாஜி பூங்காவில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று அப்துல் கலாமின் புகழை பரப்பினர். புதுக்கோட்டை ஜவஹர் மன்றத்தில் தங்கள் பெற்றோர்களுடன் திரண்ட சிறுவர்கள், கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்ட ஏராளமானோர் டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த ஊரான ராமேஸ்வரத்தில் திரண்ட புதுக்கோட்டை மாவட்ட கல்லூரி மாணவ மாணவியர் 500க்கும் மேற்பட்டோர் பாம்பன் பாலத்தில் இருந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அவரின் இல்லம் வரை அமைதி பேரணியாக சென்றனர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஒளியஞ்சலி செலுத்துவதற்காக பாம்பனிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நடைப்பயணமாக கலாம் சாருக்கு ஒளியஞ்சலி செலுத்துவதற்காக வந்துள்ளோம். இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்காரு. அவரது ஆத்மா சாந்தியடைய எங்களோட பிரார்த்தனைகள். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அனைத்து கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பழைய பேருந்து நிலையத்தை அடைந்தனர். அங்கு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அனைவரும் அஞ்சலி செலுத்தினர். மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மறைவு எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆழ துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடையும் பொருட்டு இன்று வள்ளியூர் நகரிலே அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அனைத்து அமைப்புகளை சார்ந்தவர்களும் எந்த விதமான ஜாதி மத பாகுபாடின்றி வியாபார சங்கம் இணைந்து இந்த அனுதாப ஊர்வலத்தை நடத்துகிறது. அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் அப்துல் கலாம் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவ மாணவியர், பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் படகு குழாமில் உள்ள படகுகளில் கருப்பு கொடி ஏற்றிய அவற்றின் உரிமையாளர்கள் படகுகளை இயக்காமல் அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் சுற்றுலா வேன் உரிமையாளர்கள், கொடைக்கானல் வர்த்தகர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.